தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கி, நாங்கள் வந்து தம்புலாவிலேருந்து அனுராதபுரத்துக்கு போனதும், அங்கே அங்கே ரூமும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் அங்கே எங்கெல்லாம் பார்க்க போனோம் அப்படிங்கிறது தான். நாங்கள் காலையிலேயே அதுக்கு முன்னால் உள்ள டிரைவரை வர சொல்லிட்டோம். முந்தின நாள் நம்ம எங்கே சிக்ரியாலம் போன டிரைவர் அவர் ₹500 சார்ஜ் பண்ணார். காலையிலேயே வந்து எங்களை வந்து பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணார். நாங்கள் வந்த உடனே வண்டி வந்துட்டு, அதனால் வண்டியெல்லாம் பெட்ரோல் எடுக்க முடியல. அதனால் அவர் வந்து வண்டியில் பஸ்ஸில் இது பண்ணார். அங்களோட பஸ்ஸு வந்து யாருக்கும் நம்ம ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னால் கவர்மெண்ட் வண்டி இப்படி இருந்தால் அந்த மாதிரி தான் இருக்கும். இது கவர்மெண்ட் வண்டி. இது வந்து நாங்கள் ஏசி வண்டி எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் வண்டி. ஒரு நல்லா ஸ்பீடாக போகுது. பட் கூட்டமும் நிறையா இருந்து. அதுக்கு டிக்கெட் என்ன வாங்கினாங்க அப்படின்னாக்கி ₹280. நம்ம ரூபாய்க்கு கணக்கு பண்ணால் ஒரு ₹80 போல். யாருக்கும் 2 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. 2 மணி நேரம் ட்ராவல். அதுக்கு அந்த ரூபா வந்து ரொம்ப சீப் அது. ஓகே, 2 மணி நேரம் கழிச்சு நாங்கள் இறங்கணும். இறங்குறதுல அதனால நான் நேற்றே வந்து ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தேன். ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று புக் பண்ணியிருந்தேன். அவர் வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டார் பஸ் ஸ்டாப்பில். பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அது பேர் ஒலிவியா ஹோம் ஸ்டே. இதுக்கு ஒரு நாளைக்கு ₹5000 சார்ஜ் பண்ணுறாரு. நாங்கள் ஆக்சுவலாக ஒரிஜினலாக 2 நாள் தான் பிளான் பண்ணியிருந்தோம். சார்ஜ் பண்ணுறாரு ₹5000 அப்படிங்கிறது ₹1500. என் கணக்குப்படி கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகம்தான். எனக்கு யூஸ்வலாக அது வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுப்பாங்க. இப்போ எதுவுமே இல்லை. எனக்கு அவங்க ஒய்ஃப் வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது எதுவும் இல்லை அப்படின்ட்டாரு. சரி, ஓகே. ஆனால் ரூம் ஓகே. ஆக்சுவலாக இது வந்து இப்போ இந்த டூரிசம் டெவலப் ஆனப்போ அங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ். ஒரு பெரிய வீடு வச்சுருக்கவங்க எல்லாமே வந்து டாய்லெட்டோட ஒரு ரூம் கட்டிடுறதுக்கு அதை இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ 2-3 ரூம் அது மாதிரி பண்ணி வச்சுருக்காரு அவர். இன்னும் நிறைய வீடு ரூம் கட்டுறாரு. அதாவது நான் சீசன் டைமில் 1-2 இந்த மாதிரி ஆட்கள் போனால் உண்டு. சீசன் டைமில் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக புக்காகி ஓடுது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஓகே, போனோன்னு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாரு. அது அவங்க இது ஒரு பெரிய ட்ரெடிஷன் மாதிரி. அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம் யாது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஓரளவு பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் அவரே எங்களுக்கு ஆட்டோவும் பிடிச்சி கொடுத்துட்டாரு. அது வந்து ₹5000 அன்னைக்கு பூரா. அவங்க ஏறக்குறைய அனுராதபுரத்தை எல்லாமே சுற்றி காட்டிடுவாங்க. ஆனால் ஆட்டோ முதல்ல வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே யூஸ்வலாக வந்து ஃபாரினர்ஸ்க்கு ஒரு ரேட்டு, சார்க் இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு கொண்டு போனால் அங்கே ஒரு ரேட்டு அப்படி இருந்து, அதாவது $30 ஃபாரினர்ஸ்க்கு. இந்தியன் பார்த்தோம் அது $10, 15 பாதி பணம் $15. நாங்கள் அங்கேருந்து துப்பராமையா அப்படிங்கிற கோயிலுக்கு போனோம். இது துப்பராமையா கோயில் ஒரு பெரிய ஒரு இது இல்லை, ஒரு இதுதான் கட்டின கோயில் அங்கே. ஐயோ, அவங்க வரலாறு படி மஹிந்த தேரா, அதாவது அசோகருடைய பையன், அவர் தான் அங்கே புத்த மதத்தை கொண்டு போனார். இது வந்து செருப்பு போடுறதுக்கு அங்கே இடம் வச்சுருக்காங்க. ஓகே, அது வெயில், பயங்கரமான வெயில். சாக்ஸ் இல்லாமல் போக முடியாது. அதனால் ஸ்ட்ராங்கான சாக்ஸு போட்டு போங்க. அதுதான் மத்தியானமாக அந்த மாதிரி வெயில் டைமில் போனீங்கன்னாக்கி. எனக்கு புத்தருடைய பையன் மகிந்தா வந்து அங்குள்ள அந்த டைமில் உள்ள ராஜா தேவ நம்பிய திசை அப்படிங்கிறவற்றை வேண்டுகோள் பண்ணி கட்டின கோயில் இது. இது கோயில் மட்டும் இல்லை, இது வந்து முதல் கட்டின கோயில் மட்டும் இல்லை, இங்கே வந்து அவங்க புத்த பிக்குகள்லாம் தங்கியிருந்திருக்காங்க. அது ஸ்தூபா அராமையா, அங்கே தான் துப்பராமையா அப்படிங்க. ஸ்தூபானாக்கி கோயில், அராமையானா அங்கே தங்கியிருக்க இடம். ஓகே, கோயிலும் அங்கே தங்கியிருக்க இடமும் இருந்ததுனால ஸ்தூபா ராமையா வந்து துப்பராமையா அப்படி ஆயிற்று அப்படிங்கிறது தான் அந்த பேருடைய இது. அங்கே நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே புத்தர் இருக்கார். ஓகே, யாருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கார் புத்தர். உள்ள வந்து சிவப்பு கலர் இருக்குல்ல, மஞ்சள் கலர் இருக்குல்ல, வெள்ளை கலர் இருக்குது. இந்த மூலத்தை ஒன்று இருக்காது. சைஸில் வேணால் சின்னது பெருசுமாக இருக்குது. இதில் 2 மஞ்சள் ஒன்று இருக்குது, வெள்ளை ஒன்று இருக்குது. அந்த ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இது இருக்குது. இல்லாட்டி பார்க்குறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இது அப்படிங்கிறதுனால அது அவங்க கோயில் அப்படிங்கிறதுனால இருக்குது. இதனுடைய விட்த்து வந்து 18 மீட்டர், ஹைட்டு வந்து 50 மீட்டர் அப்படிங்கிறாங்க. ஓகே, கூட்டம் நிறையாவே வருது. நிறையவே வருது. ஏன்னா அது அவங்க கோயில் அப்படிங்கும்போது அது ஒரு இது தானே அப்படிங்கிறது வருது. அது மட்டும் இல்லாது கிமுல கட்டினது. கிமுவில் வந்து 247 207 கட்டினது. அப்புறம் நாங்கள் வெளியே வரும்போது இளநீர் குடித்தோம். பச்சை இளநீனா குயின் கோகனட் எடுக்கிறாங்க, சிவப்பு அதாவது செவ்வழநீனா கிங் கோகனட் அப்படிங்கிறாங்க. நாங்கள் அடுத்தால போனது வந்து அபயகிரி விகாரா அப்படிங்கிற ஒரு இடம். இது வந்து 89 பிசியில் கட்டினது. இதை கட்டின ஒரு பேர் வந்து வலகாமா. இவர் வந்து அரசராக இருக்கும்போது அங்கே ஒரு பிராமின் வந்து அரியணைக்கு போட்டி போட்டிருக்காரு. அதே டைமில் சவுத் இந்தியாவிலேருந்து வந்து அட்டாக் நடந்திருக்கு. ஸோ இவர் அந்த பிராமின் அவங்ககிட்ட மாட்டி விட்டார்.
ஆ அவரு பிராமின் செத்து போறாரு. அதுக்கு பிறகு வந்து இது தென்னிந்திய அரசர்கள் வந்து இவரையும் துரத்துறாங்க. துரத்துன பிறகு இவர் என்ன பண்றாருனாக்கி, திருப்பி ஆட்சிக்கு வந்தாக்கி, அதாவது கோயில் கட்டுவேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாரி திருப்பி ஆட்சிக்கு வாராரு. வந்து அவர் வந்து அவர வந்து வட்டகாமினி அப்படிங்கிறாங்க. வலகாமணின்னு சொல்றாங்க, வட்டகாமினி அப்படிங்கிறாங்க. வந்து கட்டுறாரு. ஆ இந்த கோயிலுடைய நீளம் வந்து 100 மீட்டர் ஒரிஜினலாட்டி. இப்ப 75 மீட்டர் தான் இருக்கு. இந்த கோயில்ல ஒண்ணும் இல்ல. அந்த அந்த பெரிய அந்த ஸ்தூபாவுல ஒண்ணும் இல்ல. அதுக்கு முன்னாடி சின்ன கோயில் இருக்கு. அது பழசா, புதுசான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த கலர்கள்லாம் பெயிண்ட்லாம் பார்க்கும்போது அது புதுசு மாரி தான் இருக்கு. ஆனா பழைய கோயில் இருந்துச்சு அந்த ஸ்தூபா வந்து அந்த காலத்துல பிசில கட்டினது. பிசி முதல் செஞ்சுரியில. அதாவது பிரமிடுகளுக்கு ஈக்குவலாட்டு அத சொல்றாங்க. ஓகே. அவ்வளோ செங்கல்களாக கட்டப்பட்டிருக்கு. ஓகே. அதுக்கு அப்புறம் என்னன்னாக்கி 2015ல திருப்பி அத புதுப்பிச்சு அத பார்வைக்கு வச்சிருக்காங்க. ஆ உள்ள போனீங்கன்னாக்கி அந்த அந்த சின்ன கோயில்ல வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாட்டு இருக்கு. எல்லா இடமும் பெயிண்டிங் அது இதுவுமா இருக்கு. ஆக்சுவலா நம்ம புத்தருக்கு பின்பகுதிய காட்டக்கூடாது. நம்ம பின்பகுதிய புத்தகருக்கு காட்டக்கூடாது. ஆனா அந்த பெயிண்டிங்க பார்க்கணுனாக்க ஒண்ணும் முடியாது. ஸோ அத முடிச்சுட்டு நாங்க வெளிய வந்தோம். வெளிய வந்து பார்த்தாக்கா, அது இன்னும் அத ரெனோவேட் பண்ணிட்டே இருக்காங்க. அத பார்த்தா வந்து பழசு மாரி தான். அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் மாரி தான் தெரியுது. ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரா இருந்தா கிமுல இருந்து வருதுன்னாக்கி 2000 வருஷம் பழசு அது. 2000 ஆமா 2000 வருஷம் 2000 வருஷம் 2100 வருஷம் பழைய கட்டிடம். அது அது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு பார்க்க அந்த வயசுக்கு அது. ஆ சரி வெளிய வந்தா இப்ப இந்த இந்த நீங்க பார்த்தீங்களா, இப்ப சிவப்பு கட்டிடம் வருது. அதுதான் கோயில் மாதிரி இருக்கு. ஓகே. வெளிய வந்து பார்த்தாக்கா, அங்க இன்னொரு சின்ன கட்டிடம் இருக்கு. அங்க போறீங்க அங்க ஒரு செல இருக்கு. அங்க எந்த இன்ஃபார்மேஷனும் இல்ல. அது யாரு? என்ன? என்ன? அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. மற்றபடி இந்த வீடியோல இவ்வளோதான். இன்னும் வந்து அனுராதபுரத்தில மற்ற கோயில்களையும் போய் பார்ப்போம். ஏன்னா அது ஒரு ரிலிஜியஸ் சிட்டி. நெறைய கோயில் உண்டு. பார்க்கலாம். மற்ற வீடியோல பார்க்குறது வரை பாய்.